அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ பாக்ஸ் கண்டென்ட் வந்து நம்ம வீடியோவா ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில 9th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் புக் உடைய 9th லெசன் யூனிவர்ஸ் இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பாக்ஸ்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பாருங்க. The distance of Andromeda, our nearest galaxy, is approximately 2.5 million light years. If we move at the speed of Earth, it would take us 25 billion years to reach it. ஸோ நமக்கு ரொம்ப நியர்பைல இருக்கக்கூடிய ஒரு கேலக்சி எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆண்ட்ரோமேடா தான். ஸோ அதை வந்து நம்ம போய் ரீச் ஆகணும்னா நம்ம நார்மல் ஸ்பீடை கூட விடுங்க, நம்மளுடைய ஏர்த்துடைய ஸ்பீட் இருக்கு இல்லைங்களா, 30 km/s, அந்த ஸ்பீட்ல நம்ம போனோம்னா கூட நம்ம போய் அதை ரீச் ஆகிறதுக்கு 25 பில்லியன் இயர்ஸ் வந்து ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லென்த் ஆஃப் அ டே ஆன் ஈச் பிளானட். ஸோ ஒவ்வொரு பிளானட்லயும் ஒரு டேங்கிறது எவ்வளவு நேரம் எடுக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ மெர்க்குரியில 58.65 டேஸ் எடுக்குது, வீனஸ்னா 243 டேஸ், எர்த்னா 23.93 ஹார்ஸ் எடுக்குது, மார்ஸ்ல 24.62. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. மெயின் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது யார் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா எர்த்துக்கும் மார்ஸுக்கும் மட்டும் தெரிஞ்சாவே போதும். அடுத்தது, the sun traveling at a speed of 25 km/s takes about 225 million years to complete the one revolution around the Milky Way. This period is called at cosmic year. ஸோ நம்மளுடைய சன் வந்து டிராவல் பண்ணுது இல்லைங்களா, ஸோ அது வந்து ஒரு ரெவல்யூஷன் வந்து முடிக்கிறதுக்கு எதனா மில்கி வே கேலக்சியை, ஸோ அதை ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு வந்து எவ்வளோ எடுக்குதுன்னா 225 மில்லியன் இயர்ஸ் வந்து எடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஒன் காஸ்மிக் இயர் அப்படின்னு சொல்றோம். Microgravity is the condition in which people or objects appear to be weightless. The effects of microgravity can be seen when astronauts and objects float in space. Micro means very small. So microgravity refers to the condition where gravity seems to be very small. ஸோ இந்த இடத்துல மைக்ரோ கிராவிட்டி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராவிட்டி ரொம்ப கம்மியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வெயிட்லெஸ் அப்படின்னு சொல்லுவோம், வெயிட்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். மெயின் இதை யாரெல்லாம் ஃபீல் பண்ணுவாங்கன்னா ஆஸ்ட்ரோனட்ஸ் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த நண்பன் படம் வந்துச்சு இல்லைங்களா, விஜய் நடிச்ச மூவி, ஸோ அதுல கூட வந்து சொல்லியிருப்பாங்க, விஜய் வந்து சொல்லியிருப்பாங்க எதுக்கு வந்து அவ்வளோ செலவு பண்ணி பென் வாங்கணும், பென்சில் வாங்கியிருந்தா சீப் அண்ட் பெஸ்டா முடிஞ்சிருக்குமேன்னு. அதுக்கு ஆன்சர் வந்து அந்த வைரஸ் வந்து பின்னாடி சொல்லுவாரு, அங்க வந்து 0 கிராவிட்டி இருக்கும். ஸோ பென்சில் வந்து உடஞ்சு விழுந்துருச்சுன்னா கூட வேற யாராவது ஒருத்தரோட கண்லையோ அல்லது அங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முக்கியமான ஆப்ஜெக்ட்ஸ் மேலேயோ பட்டு ஸ்கிராச் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல 0 கிராவிட்டி அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா கிராவிட்டியே இல்லை அந்த இடத்துல. ஸோ 0 கிராவிட்டி அப்படின்னு அர்த்தம் கிடையாது. என்னன்னா ஸோ ஃபர்ஸ்ட் வெயிட்னா என்னன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஏதாவது ஒரு நார்மல் பாடி மேல ஒரு கிராவிடேஷனல் புல் வந்து இருக்கும், அதுக்கு எகெயின்ஸ்டா அந்த பாடி எக்ஸர்ட் பண்ணக்கூடிய ஒரு நார்மல் ஃபோர்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், வெயிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா இது எல்லாத்தையும் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கும். ஸோ நீங்க இந்த வீடியோஸ் எல்லாமே ஸ்டார்டிங்ல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா இது வந்து புரியும். ஸோ அது புரியல, அது இது பார்க்காதவங்க அதையுமே வந்து ஃபுல்லா பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இப்போ நார்மல் ஃபோர்ஸ் தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், வெயிட்னு சொல்றோம் இல்லைங்களா. அப்ப அதே மாதிரி தான் இப்ப நம்ம ஏர்த் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏர்த்ல வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுதுன்னா அதுக்கு எகெயின்ஸ்டா நம்ம பாடியும் ஒரு ஃபோர்ஸ் வந்து எக்ஸர்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி அங்க ஸ்பேஸ்க்கு போகும்பொழுது ஆஸ்ட்ரோனட்ஸ் கிட்ட என்ன ஆகும்னா அங்க இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் புல் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கும் அவங்களோட பாடியுடைய ஆக்சிலரேஷனும் வந்து ஈக்குவல் ஆயிடும். ஸோ அப்போ G - G is equal to 0ன்னு ஆயிடும். ஸோ அதனாலதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா 0 கிராவிட்டின்னு சொல்றோமே தவிர அந்த இடத்துல கிராவிட்டியே இல்ல அதனால 0 கிராவிட்டின்னு நம்ம சொல்றது கிடையாது. All stars appear to us moving from east to west, whereas there is one star which appears to us stationary in its position. It has been named as pole star. The pole star appears to us fixed in space at the same place in the sky in the north direction because it lies on the axis of rotation of the earth, which itself is fixed and does not change its position in space. It may be noted that the pole star is not visible from the southern hemisphere.
ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லா ஸ்டார்ஸுமே வந்து மூவ் ஆகிற மாதிரி வந்து நமக்கு ஒரு அப்பியரன்ஸ் கிடைக்கும். அதுவும் எந்த மாதிரி டைரக்ஷன்லாம் ஈஸ்ட் டு வெஸ்ட்ல வந்து மூவ் ஆயிட்டு இருக்கும். பட் ஒரே ஒரு ஸ்டார் மட்டும் மூவ் ஆகாது, அது வந்து ஸ்டேஷனரி பொசிஷன்ல வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டாருடைய பேர் தான் என்னன்னா போல் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் வந்து போல் ஸ்டார் மூவ் ஆகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, it lies on the axis of rotation of the earth which itself is fixed and does not change its position. So அந்த ஆக்சிஸ்ல வந்து அது பிளேஸ் ஆயிருக்கக்கூடிய அந்த ஆக்சிஸ் வந்து நம்மளுடைய எர்த்தோட ஆக்சிஸ்க்கு வந்து நேரா இருக்கிறதுனால அது வந்து சுத்தும் பொழுது நமக்கு தெரியறது இல்லை, அது மூவ் ஆகிற மாதிரி நமக்கு வந்து தெரியறது கிடையாது. இதுவே நம்ம வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர்ல இருந்து நம்ம வந்து பாக்குறோம் அப்படின்னா அந்த ஸ்டார் வந்து நமக்கு கண்ணுக்கே தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட இந்த லெசனுடைய பாக்ஸ் கண்டென்ட் முடியுது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இம்பல்ஸ் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற யூடியூப் சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.